வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது சிலபஸ் படி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கண பாட்டில் இருக்கிற வேர் சொல்ல இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட புது சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற தமிழ் சிலபஸில் அழகு 1, அதாவது யூனிட் 1ல் இலக்கணம், இதுலேருந்து 25 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. இது கீழே இலக்கணத்துக்கு கீழே 2 சப் டாபிக் இருக்குது, எழுத்து, சொல். இந்த எழுத்துக்காக நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமம் இந்த டாப்பில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் வீடியோஸை பாருங்கள். இதுக்கான டெஸ்ட்டும் லாஸ்ட் சண்டே, அதாவது நேற்றுக்கு இதுக்கான டெஸ்ட்டும் வச்சாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க, ஃப்ரீ டெஸ்ட் தான். ஸோ எல்லாரும் எழுத ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வர ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சொல்லில் இருக்கிற மொத்த டாப்பிக்கும் டெஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இருக்கிற மொத்த டாப்பிக்கும் ஒன்றா பார்த்துட்டே வர போகிறோம். இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வேர் சொல் அறிதல். இந்த சொல்லில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாப்பிக்கான வேர் சொல் அறிதலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை இந்த சொல் ஃபுல்லாக டெஸ்ட்டு. ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துட்டே வாங்க, எங்களோட கண்டினியூஸாக எங்களோடய பயணிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நம்ம முடிச்சிடலாம். டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது வேர் சொல் எடுத்துக்கிட்டோன்னா, வேர் சொல் அறிதலில் வேர் சொல்லுக்கு டெஃபினிஷன் தேடினா புக்கில், ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. எக்ஸாக்ட் டெஃபினிஷன் பார்த்தோன்னா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. வேர் சொல்ல வினையச்சமாவோ பெயரச்சமாவோ வினைமுற்றாவோ மாற்றுறது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கே தவிர எக்ஸாக்டாக வேர் சொல்னா என்னென்னு எங்கேயுமே இல்லை. கஷ்டப்பட்டு தேடி 12th சிறப்பு தமிழ் புத்தகத்தில் தான் ஒரு டெஃபினிஷனை கண்டுபிடிச்சேன், வேர் சொல்னா என்னென்னு. 12th புக் சிறப்பு தமிழில். இதுவும் சுற்றி வளைச்சி எங்கெங்கேயோ சுற்றி வளைச்சி கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை படிக்கணும்னு நினைக்கிறவங்க பாஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் படிச்சுக்கோங்க. நான் இதை சிம்பிளாக என்னோடய வேர்டிங்ஸில் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். படிச்சிட்டிங்களா? இப்போது இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சொல், ஏதோ ஒரு சொல்லுன்னு வச்சுக்கோங்க. அந்த சொல்லு கட்டளையான ஒரு சொல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு படின்னு ஒரு சொல் எடுத்துக்கிறேன். இதுதான் வேர் சொல். படின்னு ஒரு சொல் எடுத்துக்கிறேன். இந்த ஒரே ஒரு சொல்லை வச்சு என்னால் நிறைய வார்த்தையை உருவாக்க முடியும். படின்னு இருக்குங்களா, படித்தான் அப்படின்னு என்னால் உருவாக்க முடியும். படித்தாள் அப்படின்னு உருவாக்க முடியும். படிக்கிறேன் அப்படின்னு உருவாக்க முடியும். அடுத்து படிப்பேன் அப்படின்னு உருவாக்க முடியும். அடுத்ததாக படிக்க போகிறேன் அப்படின்னு உருவாக்க முடியும். இது மாதிரி ஒரே ஒரு சொல்லை வச்சு என்னால் நிறைய வார்த்தையை உருவாக்க முடியும்னா அந்த சொல்லு தான் வேர் சொல். எந்த சொல்லை வச்சு நீங்கள் நிறைய வார்த்தை உங்களால் உருவாக்க முடியுமோ அந்த சொல்லு தான் வேர் சொல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சொல்லை வச்சு ஒரே ஒரு சொல், எக்ஸாம்பிளுக்கு வேறு கூட எடுத்துக்கோங்க. கொடு, எக்ஸாம்பிள் கொடுன்னு. இப்போது ஏதாச்சும் கேட்குறாங்கன்னா கொடு அப்படின்னு நம்ம கட்டளையாக சொல்லுவோம்ல, கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது. கொடுன்றது ஒரே ஒரு சொல். இதை வச்சு பாருங்கள். கொடுத்தான், கொடுத்தாள், கொடுப்பால், கொடுத்தேன், கொடுப்பான், கொடுப்பேன், இந்த மாதிரி நிறைய வார்த்தையை உருவாக்க முடியும். இப்படி எந்த வார்த்தையை வச்சு நம்மளால் நிறைய வார்த்தை உருவாக்க முடியுதோ அந்த சொல், எந்த சொல்லை வச்சு நம்மளால் நிறைய சொல்லை உருவாக்க முடியுதோ அந்த சொல்லு தான் வேர் சொல். இதில் கொடு என்பது வேர் சொல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுருக்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, வேர் சொல் எல்லாமே கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். வேர் சொல் எல்லாமே கட்டளையாக மட்டும்தான் வரும். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ கொடுத்தான் அதோட வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்கன்னா கொடு, ஓகேங்களா? ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா அதோட கட்டளை மட்டும்தான் வேர் சொல்லாக வரும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறி. இப்போ கொடுத்தோர்னு கொடுத்துருக்குது, இது வினையாளனையும் பெயர். இதை இலக்கண குறிப்பு எழுதுனா இது வினையாளனையும் பெயரில் வரும். அதுவே நம்ம வேர் சொல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்தோர். இப்போ கொடுத்தோர் அதுக்கு வேர் சொல் என்னவா வரும்னா கொடு. இங்கே பாருங்கள், கொடுத்து. இந்த ஊ கொடுத்து சவுண்டு பாருங்கள், ஊல முடியுதுங்களா? இது மாதிரி ஊலியோ ஈலியோ முடிந்தால் இது வினையச்ச தொடர். என்னன்னா இது வினையச்சம். கொடுத்த ஆள முடியுதுங்களா? சவுண்டு தான் முக்கியம். கொடுத்த ஆள முடியுதுங்களா? ஆள முடியுது. இந்த மாதிரி ஆளையும் உம்மலையும் முடிஞ்சால் அது பெயரச்ச தொடர். கொடுத்தார் இந்த மாதிரி தாரில் முடிஞ்சாலே அது வினையாளனையும் பெயர். அப்போது இதில் பாருங்கள், இது மூணுமே கொடுத்து, கொடுத்த, கொடுத்தார்னு சென்டென்ஸ் முழுமையே பெரியல, எல்லாமே எச்சமாக முடியுது. இது வினையச்சமாகவும் இது பெயரச்சமாகவும் இது வினையாளனையும் பெயராகவும் முடியுது. இதில் கட்டளை பொருளில் வர சொல்லு மட்டும்தான் வேர் சொல்லாக இருக்க முடியும். இப்போ கொடுத்துன்னு வச்சு உங்களால் நிறைய சொல்ல உருவாக்க முடியுங்களா? கொடுத்து, இப்போ பாருங்கள், கொடுத்து வச்சு என்ன சொல்லு உருவாக்க முடியும்? எதுவுமே உருவாக்க முடியாது. கொடுத்த இதை வச்சும் உருவாக்க முடியாது. கொடுத்தால் இதை வச்சும் உருவாக்க முடியாது. இதிலே கொடு பாருங்கள், கொடு வச்சு பார்த்தோன்னா கொடுத்தான், கொடுத்தாள், கொடுப்பால், கொடுப்பால், அடுத்து கொடுப்பேன், இந்த மாதிரி நிறைய வார்த்தையை நம்மளால் உருவாக்க முடியும். இது மாதிரி எந்த சொல்லை வச்சு உங்களால் ஒரு சொல்லை வச்சு நிறைய சொல் உருவாக்க முடியுதோ அதுதான் வேர் சொல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், போவால். எங்கேயோ நீங்கள் போகிறீங்க, போவால் நான் போகிறேன்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சரி போ, சரி போன்னு சொல்லுவோம்ல. அப்போது கட்டளையில் சொல்கிறது என்னென்னா போவால் அப்படின்னு சொல்கிறாங்களா, நான் போகிறேன்பா, இங்கேருந்து நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சரி போப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த போ நம்ம சொல்கிற பேச்சு வழக்கிலே சொல்கிற போ என்பது தான் இந்த சொல்லுக்கான வேர் சொல். போவால் இதுக்கான வேர் சொல் என்னென்னா போ. போகின்ற, போகின்றால், போது, இது எதுவுமே வராது. கட்டளை பொருளில் எது வருதுன்னா போவால், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது கூட என்ன சொல்லுவோன்னா சரி போ அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த போ தான் வேர் சொல். இந்த போ வச்சு பாருங்கள் நிறைய சொல்ல உருவாக்கலாம். போவால், போகின்றான், போவான், இந்த மாதிரி நிறைய வார்த்தையை உருவாக்க முடியும்.
இதில் நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகின்ற ஆள முடியுதுங்களா? இப்போ ஆள முடிஞ்சால் இது என்ன வரும்னு பார்த்தோன்னா உம்முல முடிஞ்சால் பெயரச்ச தொடரில் வரும். இதெல்லாம் நம்ம அடுத்ததாக வேர் சொல்லியே பெயரச்சம் இணையச்சம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அடுத்ததில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேர் சொல்னா என்ன, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு வேர் சொல் கேட்டிருந்தா என்னன்றதை மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மொத்தமாக எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக இப்போ எடுத்துருக்கிற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷம் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். மொத்தமாக லாஸ்ட் 2 வருஷத்தில் ஒரு 34 எக்ஸாம்ஸ் கிட்ட நடந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சது டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இது மாதிரி 3-4 எக்ஸாம் தான் தெரியும். ஆனால் தெரியாமல் டிஎன்பிசியில் நிறைய எக்ஸாம் 34 எக்ஸாம் லாஸ்ட் 2 வருஷத்தில் நடந்திருக்கு. 2024, 23 அதில் இருக்கிற கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கொஸ்டினை தான் பார்க்குறோம். இது நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாமில் இந்த நடப்பேன்னு கேட்டிருக்காங்கன்னா இதே வச்சு 3 எக்ஸாம் 4 எக்ஸாமில் இந்த வார்த்தையே வந்திருக்கு. ஸோ வரப்போகிற எக்ஸாம்ஸ்லையும் இது ரிப்பீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க வேண்டியது கட்டாயம். இதுக்கு புக் சோர்ஸும் ரொம்ப கம்மி, புரிதல் இருந்தால் போதும். இந்த கொஸ்டின் வந்தால் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த வேர் சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 5 to 6 கொஸ்டின் கேட்க, இந்த வேர் சொல்லேருந்து 5 to 6 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாடல் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சொல்லை கொடுத்துட்டு வேர் சொல் கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்களா, இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். அடுத்து வினைமுற்ற மாற்றுறது ஒரு கொஸ்டின் வரலாம், பெயரச்சமாக மாற்றுறது ஒரு கொஸ்டின் வரலாம், வினையாளரின் பெயராக மாற்றுறது ஒரு கொஸ்டின் வரலாம். இது மாதிரி மொத்தமாக 5 to 6 கொஸ்டின் வரதுக்கு இந்த வேர் சொல்லிருந்தே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், வேர் சொல்லை தேர்வு செய்க. செய்தான் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்ப்பா அப்படின்னு யாரா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சரி செய்ப்பான்னு சொல்லுவோம்ல. அப்போது இந்த கேள்விக்கான வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய். நீங்கள் ஈஸியாக இதை புரிஞ்சிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி நீங்கள் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணினாலே உங்களால் ஈஸியாக இதை புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், குமைந்தனை. அடுத்த சொல் குமைந்தனை என்ன வரும்னா குமைந்தனை குமை. இதெல்லாம் எடுத்தோன்னா செய்தல், தள்ளுன்னு போனால் தொழில் பெயரில் வந்துடும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இதை பார்த்தோன்னே எப்படி நம்ம வேர் சொல்ல கண்டுபிடிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். செய்தான்னா என்ன சொல்லனா செய், குமைந்தனை இதுக்கு என்ன வரும்னா குமை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஆடினான். நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னோம்ல, பாடு ஆடு இந்த மாதிரி விஷயம், படி இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன வைக்கலாம், படித்தான் இந்த மாதிரி உருவாக்கலாமா. அதே மாதிரி ஆடை வச்சு என்ன பண்ணலான்னா ஆடு. இங்கே பாருங்கள், ஆடின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்களுக்கு குழப்புறதுக்குன்னு. இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா ஆடி என்பது மாதத்தை குறிக்கும். இது ஆடினானோட வேர் சொல்லாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடின்னு கொடுத்துருக்கிறதால இதுதான் ஆப்ஷன் நினச்சி போட்டுறக்கூடாது. இது ஆப்ஷன், இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆடினான், சரிப்பா நான் ஆட போகிறேன்ப்பா. ஏதோ ஒரு பாட்டுக்கு என் ஃப்ரெண்டு ஆடுறாங்கன்னா சரி ஆடட்டும், நம்ம என்ன சொல்லுவோம், சரி ஆடட்டும். நான் ஆட போகிறேன்னு சொன்னாலும் சரி ஆடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். என்ன வரும்னா ஆடு. உடனே ஆடுனா நீங்கள் விலங்கில் இருக்கிற ஆடு நினச்சிக்கூடாது. ஆடுனா இந்த வேர் சொல்லுக்கான ஆடு. இந்த ஆடினான்கே வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா ஆடு. ஆடி வராது. இங்கே பாருங்கள், ஆடுகிறாள்னு பெண்பாலில் கொடுத்துருக்காங்க, ஆடுதல்னு தொழிற்பெயரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா ஆடு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை ஈஸியான மார்க் வாங்குற ஒரு சப்ஜெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் எதுனா இந்த வேர் சொல் தான். ஜஸ்ட்டு நீங்கள் பெயர் சொல்லனா வினையச்சனா என்ன, பெயரச்சனா என்னன்னு ஜஸ்ட் உங்களுக்கு புரிதல் இருந்தால் போதும். ஈஸியாக 5 to 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், வாருங்கள். என்னன்னா வாருங்க என்ன நிறைய பேர் என்ன நினைப்போம்னா வாருன்னு வரும்னு நினைக்கலாம், இல்லை வரு அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இது வரும்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே பார்ப்போமே. நான் ஊர்லேருந்து வரேன்ப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், சரி வாப்பா, சரி வா அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி வருப்பா அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். சரி வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த கேள்விக்கான வாருங்கள் என்ற வேர் சொல்லுக்கான வாருங்கள் என்பதற்கு வேர் சொல்ல என்ன வரும்னா வா. புரிஞ்சுக்கோங்க, புரியும்னு நினைக்கிறேன். வாருங்கள்னா வா. இந்த வாவை வச்சு நிறைய சொல்ல நம்மளால் உருவாக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வினை சொல்லை தெரிவு செய்க. இது கொஸ்டின் மாறி வந்துட்டுருக்கு. அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். வருக, வேர் சொல்லை அறிக. வருக இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான். நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன பார்த்தோன்னா வாருங்கள் பார்த்தோம். என்ன வாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வாருங்கள் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோன்னா வான்னு படித்தோம். அதே மாதிரி வருகக்கு என்ன வரும்னா வா தான் வேர் சொல்லாக வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அறிஞருக்கு வேர் சொல் என்ன வரும்னா அரி. ஏன்னா இந்த அரியை வச்சு அறிஞர்னு உருவாக்க முடியும், நம்மளால் அறிவியல்னு உருவாக்க முடியும். இது மாதிரி அரியை வச்சு நிறைய உருவாக்க முடியும். ஆனால் இந்த அரிக்கு போயிடக்கூடாது. இது அரினா திருமாலை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த அறிஞர்னா இதோட வேர் சொல் என்ன வரும்னா அரி. அடுத்து பாருங்கள், விளைவது இதுக்கான வேர் சொல் என்ன வரும்னா விலை. இந்த விலைனா பொருளோட விலை, அதாவது ரேட்டு, ப்ரைஸுக்கு போய்டும். இது விளைந்து லாஸ்ட்டில் என்ன முடிஞ்சிருக்கு, ஊல முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி ஊல முடிஞ்சால் அது பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர். ஓகேங்களா? அடுத்து விழை, இதுவும் கிடையாது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை விலை. பார்த்ததும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். விளைச்சொல் எப்போவுமே கட்டளை பொருளில் வரும். இந்த வேர்டுக்கு கட்டளை பொருளில் வரும். விளைவதுக்குன்னா கட்டளை பொருள்னா விலை.
இப்போ பாட போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா சரி பாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான். பொரித்த, இதுக்கு என்ன வரும்? பொரி. பொரித்தக்கு என்னென்னா இங்கே பாருங்கள் அதே ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க வேர் சொல்லு, இது வரவே வராது. பொரிக்கப்பட்ட இதுவும் வாய்ப்பில்லை, பொரிக்கப்பட்டு இதுவும் வாய்ப்பில்லை. அப்போ இந்த கேள்விக்கான வேர் சொல்லுதுன்னா பொரி. அடுத்ததாக பாருங்கள் பாடுகிறாள், நம்ம இப்போ தானே பார்த்தோம் பாடுகிறாள் ஆடுகிறாள் இது மாதிரி வந்தால் சரி பாடு சரி ஆடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை பாடு. அடுத்து பாருங்கள் வந்தேன், இங்கே பாருங்கள் வருக வந்தார் இந்த மாதிரி எத்தனை சொல் வந்தேன் இந்த மாதிரி எதுக்கு வந்தாலும் இதுக்கான வேர் சொல் என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா வா. வந்தேன் சரி வா அப்படின்னு தான் சொல்லுவோம், வரியா சரி வா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை வா, வேர் சொல் வா. அடுத்தது பாருங்கள் கிளிர்ந்த, என்ன வந்தால் கிளிர்ந்த, ஆளை முடிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம், உங்களுக்கு குழப்பம் வரும்ல. கிளிர்ந்த இதுக்கு என்ன வரும்னா கிளிர், வேர் சொல் என்ன வரும்னா கிளிர். உரைத்த இதுக்கு வேர் சொல் என்ன வரும்னா உரை. புரியுதுங்களா? பார்க்கும்போதே உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்களா? கிளர்ந்தனா கிளிர், உரைத்தனா உரை. நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் இந்த கிளர்ந்த வந்தால் இது பெயரச்சமாக வினையச்சமாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட்டு வேர் சொல்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். உரைத்தனா உரை. அடுத்தது பாருங்கள் வந்தனன், ஆல்ரெடி வந்த கொஸ்டினே பாருங்கள் திரும்ப வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு 30-40 கொஸ்டின் தான் இருக்குது, அதே தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் எதுக்கு வச்சிருக்குன்னா உங்களுக்கும் தெரியணும் கொஸ்டின் எப்படி எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு. அதுக்காக தான் இந்த ரிப்பீட் ஆன கொஸ்டினையும் இந்த இதில் வச்சுருக்கேன். அரைந்தனன் என்ன வரும் பார்த்தோன்னா அரை, இதுக்கு என்ன வரும்னா அரை. ஓகேங்களா? இந்த கேள்விக்கான சரியான விடை அரை. அடுத்ததாக பாருங்கள் கேட்டார். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கே வந்துடும். எப்பவும் போல் யாரோ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, நான் போய் இவங்ககிட்ட இந்த விஷயத்த கேட்க போகிறேன், இதுவரை என்கிட்ட கேட்டார் இதை அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம்? சரி கேளுப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா கேள். கேட்டுன்னு வரக்கூடாது. கேட்டுனா கேட்டு ஊல முடியுதுங்களா? அப்போ இது பெயரச்சத்துக்கு போயிடும். ஊலையும் ஈலையும் முடிந்தால் அது வினையச்சத்துக்கு போயிடும். ஓகேங்களா? கேள் என்பது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. இந்த கேள் வராது, இந்த கேள் தான் வரும். ஓகேங்களா? இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கேள் இதுதான் கேட்குறத குறிக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக கீழ்னா கீழ்வரகு அது சம்மந்தமானது, இது போயிடும். இது கேள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பேசினால். பேசினால்னா என்ன சொல்லுவோம்? பேசு. இவங்க பேசிகிட்டே இருக்கிறாம்பா, சரி பேசட்டும்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி பேசு. ஓகேங்களா? பேசி பேசிய பேசியது இது எதுவுமே வராது. இதுக்கான வேர் சொல் பேசுனால்னா பேசு. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா பெரிய வார்த்தை கொடுத்துட்டா அதுக்கான வேர் சொல் சின்னதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் விரித்து. என்னென்னா விரித்த என்ன வரும்னா விரி. விரித்த விரி. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் உரைத்தல். ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. உரைத்தல் என்ன வரும்னா உரை. உரைன்னு இதே மாதிரி ஒரு ஆன்சர் பார்த்தோம், அதே தான். உரைத்தல் இருந்துச்சுன்னு நினைக்கிறாரு, இது உரைத்தல். இதுக்கான வேர் சொல்லும் உரை. இந்த மாதிரி எது கொடுத்துட்டு, ஏன்னா இப்போ கொடுக்குறது இந்த டைப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் சொல் கண்டறிகன்னு கொடுத்துட்டு எல்லாமே ஒரு பெயரச்சமோ வினையச்சமோ வினையாளனையோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கான வேர் சொல் சின்னதாக தான் இருக்கும். இதை வச்சு தான் இது தொழிற்பெயரில் வரும். உரைத்தல் என்பது தொழிற்பெயர். அப்போது உரை கூட்டல் தல் சேர்த்து எழுதும்போது உரைத்தல்னு வரும். ஓகேங்களா? இது தொழிற்பெயராக மாறுது. இதுக்கான வேர் சொல் எதுனா மூலம் எதுனா இந்த உரை தான். உரை வச்சு உரைத்தல்னு வரலாம், வேறு நிறைய வார்த்தையும் உருவாக்கலாம். அடுத்து பாருங்கள் கண்டான் வேர் சொல்லை காண்க. இதுக்கு என்ன வரும்? நிறைய பேர் கண்ணுன்னு நினைப்பீங்க. கண்டான்னா கான். கண்டானுக்கு வேர் சொல் என்ன வரும்னா கான். ஓகேங்களா? கண்டான் கான். அடுத்து தேடுகிறான் என்ன வரும்னா தேடு. நான் இதை தேடிட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொன்னேன்னா என்ன சொல்லுவோம்? சரி தேடுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, தேடு. இந்த கேள்விக்கான சரியான விடை நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட, 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த கேள்வியை ஈஸியாக அணுகலாம். அடுத்து பாருங்கள் மயங்கியக்கு என்ன வரும்? மயங்கு என்ன வரும்? இதுக்கான வேர் சொல் மயலாம் வராது, மயக்கி வராது, மயக்கு வராது. இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா மயங்கு. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். மய ஆள முடியுதுங்களா? இது பெயரச்சமா வினையச்சமான்னு தெரியணும். இது ஈல முடியுது, ஈல முடிஞ்சால் என்ன வரும்னு தெரியணும், ஊல முடிஞ்சால் என்ன வருதுன்னு தெரியணும். இதெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஜஸ்ட் இன்றைக்கி வேர் சொல்ல பாருங்கள். மயங்கியக்கு வேர் சொல்ல என்னென்னா மயங்கு. அடுத்ததாக பயின்றான். இதுக்கு என்ன வரும்னா பயில். ஓகேங்களா? பயில். கற்றார். இதுதான் இம்பார்ட்டன்ட். கற்றார் அப்படின்னா கற்றுன்னு எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? கற்று ஊல முடியுதுங்களா? ஊல முடிஞ்சால் இது பெயரச்சமோ வினையச்சமோ சந்தை எது வேணாலும் வரலாம். ஊனு முடிஞ்சதால் இது 2த்தில் முடிஞ்சாலும் அது பெயரச்சத்தில் வினையச்சத்தில் வரும். ஊல முடிஞ்சால் வினையச்சத்தில் வரும். ஓகேங்களா? அப்போ இது கல் தான் இந்த கேள்விக்கான சரியான விடை கல். இந்த கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா கல். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2த்தில் வந்தால் அது வினையச்சம். அதே உம்முல வந்தால் 2 வந்தால் அது பெயரச்சம். இதில் கற்றுன்னு வந்திருக்கு, ஊல முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னவாக இருக்குன்னா வினையச்சமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கேள்விக்கான சரியான விடை கல். அடுத்து படித்தான். இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்குன்னா படி.
தொட்டு, இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. தொட்டு இதுக்கான வேர் சொல் என்னவாக இருக்குன்னா தொட்டுனே இருக்குது, இது வரல. தொண்ணுன்னு வரவும் வாய்ப்பு இல்லை. ஓடுன்னு கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் இதுவும் வர வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடையாக இருக்குன்னா தொடு. என்னென்னா தொடு. பயின்றால் என்ன ஒரு இதுக்கு பயில், இதுவும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னா பயில். வருக ஆல்ரெடி பார்த்தோம், வருகைக்கு வா. பாருங்கள் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள் வாழிய, வாழிய இதுக்கு என்ன வரும்? வாழ் என்ன வரும்னா வாழ். வாழியக்கு வாழ். வாழ்னு வர வாய்ப்பு இல்லை, வாழின்னு வரவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாழி ஈல முடியுதுங்களா? ஈல முடிஞ்சால் என்ன? ஈல முடிஞ்சால் வினையச்சம். ஈல முடிந்தால் வினையச்சம். ஓகேங்களா? ஸோ இது வரவும் வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை வாழ். அடுத்தது பாருங்கள் உறங்கினால். என்னென்னா உறங்கினால் இதுக்கு என்ன வரும்? உறங்கு. அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கப்பா, உறங்கிட்டு இருக்கிறாங்கன்னா சரி உறங்கட்டும் அப்படி தானே சொல்லுவோம். உறங்கு என்னென்னா உறங்கு. இந்த கேள்விக்கான சரியான விடை உறங்கு. அடுத்து பாருங்கள் கொடுத்தான். கொடுத்தான் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளே பார்த்து தான். கொடுத்தான்னா கொடு. அடுத்தது பாருங்கள் வந்தனன். வந்தனன் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. வந்தனன்னா வா. இது மாதிரி வந்தனன், இந்த மாதிரி வருக, இது மாதிரி எதுக்கு வந்தாலும் வா தான் வரும். பயின்றால் இதுவும் பாருங்கள் ரிப்பீட் ஆகுது கொஸ்டின். பயில். ஆனால் அது வேறு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இது வேறு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஆனால் சேம் கொஸ்டினே தான் நிறைய எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிருக்குது. அடுத்தது பாருங்கள் துய்ப்பது. துய்ப்பது இதுக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா துய். என்ன வரும்னா துய். துய் தான் இதுக்கான வேர் சொல்லாக இருக்கும். துய்ப்பதுக்கு என்ன வேர் சொல்லுனா துய். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோன்னா வாழ்க்கை. வாழ்க்கைக்கு வாழ். வாழ்க வர வாய்ப்பு இல்லை, வாழி வர வாய்ப்பு இல்லை, வாழுன்னு வரவும் வாய்ப்பு இல்லை. இந்த கேள்விக்கான சரியான விடை வாழ். ஓகேங்களா? வாழ். புரியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக புரியும். சப்போஸ் புரியலைன்னா இன்னொரு டைம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்டை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். வருதல். வருதலுக்கு என்ன வரும்னா வருன்னுலாம் வர வாய்ப்பு இல்லை. என்னென்னா வா தான் வரும். இதுக்கான வேர் சொல் என்னவா இருக்குன்னா வா. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் நடத்தல். நடத்தலுக்கு என்ன வரும்? நடந்த வராது, நடக்க வராது, நடந்தும் வராது. நட. நடத்தல்னா நட. நடத்தல், கடத்தல், இந்த மாதிரி இந்த தொழிற்பெயர் இதெல்லாம். இந்த நடத்தலுக்கு என்ன வரும்னா நட. சிம்பிளாக பெரிய வார்த்தையோட வேர் சொல்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மூலச்சொல். போட்டேன் இதுக்கு என்ன வரும்? போடு, போடுதல், போட்ட, போட்டு, இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது. நமக்கு படிக்கும்போது என்னென்னா போட்டு வருமானு நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். ஆனால் போட்டு வராது, போட்ட வராது, போடுதல் வராது. போடு என்னென்னா போடு. போட்டேனுக்கு வேர் சொல்ல என்னென்னா போடு. அடுத்ததாக பாருங்கள் கண்டான். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கண்டானுக்கு என்னென்னா கான். இதுவும் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அரியேன். அரியேன் அறிஞர் அந்த மாதிரி பார்த்தல அதே தான். அரியேனுக்கு அரி என்ன வரும்னா அரி. இந்த ரி வரும், இந்த ரி வராது. அடுத்து பாருங்கள் சுடுதல். சுடுதல் என்ன வரும்னா சுடு. நான் இப்போ ஒருத்தர் சுட போகிறேன்னா சரி சுடுப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். சுடு அதோட வேர் சொல்ல என்னென்னா ஒருத்தர் சுட போகிறேன்னு சொன்னாங்க சரி சுடு. இல்லை சப்பாத்தி சுட போகிறேன், தோசை சுட போகிறனாலும் சரி சுடு, சப்பாத்தி சுடு, தோசை சுடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுடு. சுடுதல்னால் என்னென்னா சுடு. நீங்கள் பேசுகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். வந்தான் இதுக்கு என்ன வரும்னா இதுக்கும் வா. இந்த மாதிரி வந்தான், வருதல், வருகை எல்லாத்துக்குமே என்ன வரும்னா வா. அடுத்து பாருங்கள் நின்றான். நின்றான் சரி நில். அங்கே நின்றுட்டே இருக்கிறான் பார்த்தா சரி நிற்கட்டும் நில் அப்படின்னு தானே சொல்லுவோம். நில் அங்கேயே நில் அந்த மாதிரி. நின்றானுக்கே வேர் சொல்ல என்னென்னா நில். இதை வச்சு தான் நிறைய சொல்ல நம்மளால் உருவாக்க முடியும். நின்று உருவாக்க முடியாது, நில்லுன்னு சொல்ல முடியாது, நின்று சொல்ல முடியாது. ஓகேங்களா? இந்த கேள்விக்கான சரியான விடை நில். அடுத்து பாருங்கள் வென்றார். இதுக்கு என்ன வரும்? வென்று, வெல். இந்த இல்லு கொடுத்துருக்குறாங்க, இந்த இல்லு வருமானு கேட்டிங்கன்னா வராது. வென்றும் வராது, வென்னும் வராது. என்ன வரும்னா வெல். ஏன்னா வெல் இது கூட சேர்த்தோன்னா வெல்லம் இந்த மாதிரி இதுக்கு போயிடும். ஓகேங்களா? வெல்லம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வென்றார் இதுக்கு எது வரும்னா இந்த வெல்லு தான் கரெக்டாக இருக்கும். நீங்களே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வந்தவர் பாருங்கள், இந்த மாதிரி வந்தவர் எது வந்தாலும் வா சம்மந்தமாக எது வந்தாலும் வந்தவர், வருதல், வருக எது வந்தாலும் வா தான். அடுத்து பாருங்கள் வருகிறான். இதுக்கும் பாருங்கள் இதுக்கும் வா தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் வென்றார். இதுவும் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் வெல். அடுத்து பார்த்தான். பார்த்தானுக்கு என்ன வரும்னா பார். பார்த்த வராது, பார்த்து வராது, பார்த்தலும் வராது. இந்த கேள்விக்கான வேர் சொல் என்னென்னா பார். அடுத்தது பாருங்கள் கேட்டனன். இதுவும் ஆல்ரெடி பார்த்து தான். கேள் என்ன வரும்னா கேள். ஓகேங்களா? கேள். அடுத்து தந்தான். தந்தான்னா என்ன வரும்னா தா. இதுக்கான வேர் சொல் என்ன வரும்னா தா. தருதல்னா தொழிற்பெயருக்கு போயிடும். இந்த மாதிரி அது ஒன்றுத்துக்கு போயிடும். இப்போ தான்றது மட்டும்தான் தந்தானுக்கான வேர் சொல். அடுத்து பாருங்கள் வாழ்க்கை. இதுவும் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்து தான். இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. வாழ்க்கைக்கு வாழ். வந்தவர் வா. ரெண்டுமே ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. மயங்கிய என்ன வரும்னா மயங்கு. மயங்கியக்கு மயங்கு. அடுத்து பாருங்கள் நிறுத்தல். நிறுத்தலுக்கு என்ன வரும்னா நிறுத்து. நீரு வராது, நின்று வராது, நிறுவு வராது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எது இருக்குன்னா நிறுத்து. அடுத்தது பாருங்கள் தருகின்றனர். தா.
தருகின்றனருக்கு வேர் சொல் என்னவாக இருக்குன்னா தா. ஓகேங்களா? எப்போவுமே சிம்பிளாக வேர் சொன்னாலே சிம்பிளாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தருகுவேன், தருகுவேன்னாலும் என்ன வரும்? தா தான் வரும். தருகுவேன்னு கொடுத்துருக்காங்க, தருன்னு போட்டுறக்கூடாது. தருகுவேன்னாலும் தரதை தான் பொருள் படும். அப்போ இதுக்கான வேர் சொல் என்ன இருக்குன்னா தா தான் இருக்கும். தரு இது வந்து எச்சத்திலே முடியுது, ஊல முடிகிறதால இது என்ன வரும்னா தரு. ஈ ஊல முடிஞ்சால் என்ன சொல்லிடுறோம்? வினை எச்சம். அப்போ தருன்றது வினை எச்சத்தை குறிக்கிறது. ஸோ தா என்பது தான் சரியான வேர் சொல். அடுத்தது பாருங்கள், காப்பார். காப்பாருக்கு என்னென்னா கா, வெறும் கா, காப்பு வராது, காற்று வராது, காத்தான் வராது, என்ன வரும்னா கா. அடுத்து பாருங்கள், நடத்தல். நடத்தலுக்கு ஆல்ரெடி பார்த்தது தான் நட. பாருங்கள் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கேட்டனன், இதுவும் எத்தனை 3வது டைம் நினைக்கிறேன். கேட்டனன் கேள். அடுத்து ஓடியவர். ஓடியவர் என்ன வரும்னா ஓடு. அடுத்து பாருங்கள், தந்தான். தந்தான் இதுவும் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. தந்தான்னா தா. அடுத்து வந்தனன். பாருங்கள் வாலே எத்தனை வந்திருக்கு பாருங்கள். வாலே வருக, வந்த, வந்தனன்னு எத்தனை வந்திருக்கு பாருங்கள். இதுக்கும் என்ன வரும்னா வா தான் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டினுக்கு மேலே இதில் இருக்குது. 60 to 65 கொஸ்டினுக்கு மேலே பார்த்துருக்குறோம். நம்ம எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சரையும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலபஸில் இருக்க இப்போது வேர் சொல் அறிதலை பார்த்துருக்கோம். அடுத்ததாக இந்த வேர் சொல்லை வச்சு வினைமுற்றை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு அடுத்த வீடியோவில் வினையச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், வினையாளனின் பெயர் எப்படி கண்டுபிடிக்கலாம், பெயரச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஒரு 4 வீடியோ போட போகிறோம். 4 வீடியோவும் பாருங்கள். வேர் சொல்லேருந்து கண்டிப்பாக 5 to 6 கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக 5 to 6 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 5 வீடியோ ஒரு டாப்பிக்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ வேர் சொல் அறிதல், வினைமுற்றுலேருந்து ஒன்று வரலாம், வினையச்சத்துலேருந்து ஒன்று வரலாம், வினையாளனின் பெயர்லேருந்து ஒன்று வரலாம், பெயரச்சத்துலேருந்து ஒன்று வரலாம். அப்போது மொத்தமாக சேர்த்தோன்னா 5 கொஸ்டின் கம்பல்சரி. 5 கொஸ்டின். இது 5ன்றது 6 கொஸ்டின் கூட கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோஸ் போட்டுகிட்டே வரேன் நான். நீங்கள் பார்த்துட்டே வரங்க. ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் வர சண்டே டெஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வினைமுற்றை பார்க்கலாம். நன்றி.